வீடியோவில் நம்ம ஜப்பானில் நடந்த ஏர்கிராஃப்ட் கிராஷை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதுதான் முதல் 2024 ஏரோப்ளைன் கிராஷாகவும் இருக்குது அண்ட் ஜப்பான்லேயும் இது நடந்திருக்கு. இந்த ஏரோப்ளைன் கிராஷ் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு ஏரோப்ளைன் கிராஷஸ் பற்றி நிறைய விதமான ஏரோப்ளைன் கிராஷஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். உதாரணத்துக்கு ஏரில் கொலைடான ஏரோப்ளைன் கிராஷஸ் இருக்குது, லைக் லேண்ட் ஆகும்போது நடந்த ஏரோப்ளைன் கிராஷஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பிளைன், அதாவது பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பிளைனு லேண்ட் ஆகும்போது இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ லேண்ட் ஆகும்போது எப்படி இந்த ஒரு பேர் விபத்து ஏற்பட்டுச்சு அண்ட் அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்டிகுலர் இன்சிடென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை 2 டைரக்ஷன்லேருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய சஃபோராஸ் நியூ சிட்டோஸ் ஏர்போர்ட் அப்படின்ற இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கே தான் வந்துட்டு ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516 வந்து அங்கேருந்து தான் கிளம்ப போகுது. இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516 அப்படின்றது ஏர்பஸை சேர்ந்த A350 வகையை சேர்ந்தது அண்ட் இது ஒரு ட்வின் இன்ஜின் கமர்ஷியல் ஏரோப்ளைன், அதாவது பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போகிற ஒரு ஏரோப்ளைன். இதில் மொத்தமாக க்ரூ மெம்பர்ஸோடு சேர்த்து 319 பேர் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த நியூ சிட்டோஸ் ஏர்போர்ட்ல இருந்து டோக்கியோல ஹனேடா அப்படின்ற ஏர்போர்ட்க்கு இது வந்து சேரணும். இதோட மொத்த டோட்டல் ஜேர்னி எவ்வளோ நேரம்னு பார்த்தோம்னா 1 hour 25 minutes சொல்றாங்க. ஜனவரி 2, 2024 அன்னைக்கு சாயந்தரமா ஒரு 4:27 மணி அளவில் வந்துட்டு ஜப்பான் டைம் 4:30 மணி அளவில் வந்து இந்த நியூ சிட்டோஸ் ஏர்போர்ட்ல இருந்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516 கிளம்புது. ஸோ 1 hour 25 minutes டிராவல் பண்ணி டோக்கியோல இருக்கக்கூடிய ஹனேடான்ற ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும். வெதர் எல்லாமே கிளியரா இருக்கு, ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கே டோக்கியோல இருக்கக்கூடிய ஹனேடான்ற ஏர்போர்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது. இந்த ஹனேடான்ற ஏர்போர்ட்ல வந்துட்டு பம்பார்டியர் -8, அதாவது ஜப்பான் கோஸ்ட் கார்ட்ஸ் வந்துட்டு பம்பார்டியர் -8 அப்படின்ற ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்ல வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுல வந்து மொத்தம் 6 க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஜப்பான் கோஸ்ட் கார்ட்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி எர்த் குவாக் நடந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு எய்ட்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எங்க போறதுக்கு இருந்தாங்கன்னா, நிக்காட்டா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு தான் வந்துட்டு போறதுக்காக இந்த பம்பார்டியர் -8ல அந்த கோஸ்ட் கார்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க டோக்கியோல இருக்கக்கூடிய ஹனேடான்ற ஏர்போர்ட்ல. இப்போ ஜப்பான் ஏர்லைன்ஸ் வந்து லேண்ட் ஆகிற டைம் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்து அந்த ஏர்லைன் 516க்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா 34 ரைட் அப்படின்ற ரன்வேல வந்துட்டு லேண்ட் ஆக சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. அட் த சேம் டைம் இந்த பம்பார்டியர் -8 வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. அப்போ ஏடிசி வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்த கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, டாக்ஸி ரன்வேயை கிளியர் பண்ணி ரன்வே லைக் ப்ராப்பரான ஆக்டிவ் ரன்வேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோல்டிங் பொசிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹோல்டிங் பொசிஷனில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இந்த பம்பார்டியர் -8 வந்துட்டு ஹோல்டிங் பொசிஷனில் இல்லாமல் ஆக்டிவ் ரன்வேக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்றது தான் ரியாலிட்டியில் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப நைட்டாக இருந்த காரணத்தினால அண்ட் அகெயின் இந்த பம்பார்டியர் -8ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ சின்னதுன்ற காரணத்தினால ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னால வந்துட்டு கெஸ் பண்ண முடியல இது வந்து ஆக்டிவ் ரன்வேக்குள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இது வந்து ரொம்பவே ஒரு பேர் ஆபத்தான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண போகுதுன்றது அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியல. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பம்பார்டியர் -8ன்ற பிளைன்ல வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஏரோப்ளைன்ஸ்ல இருக்கிற ATSB டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு மற்ற பிளைன்ஸ் எங்க இருக்குன்ற பொசிஷனை வந்துட்டு நம்மளுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜப்பான் ஏர்லைன்ஸ் கீழே வரும்போது இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து இந்த பம்பார்டியர் -8ல இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து சொல்லியிருக்கும் ஜப்பான் ஏர்லைன்ஸ் அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இல்லாத காரணத்தினாலேயும் வந்துட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் இந்த பாயிண்ட்ல கூட இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்திருக்கிறதுக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலேருந்து வரக்கூடிய ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516ல இருக்கக்கூடிய பைலட்ஸ் வந்து நோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு கோ அரவுண்ட் எடுத்திருந்திருக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா, அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அது வந்து நைட் டைமு அண்ட் அகெயின் இந்த பம்பார்டியர் பிளைன் வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால மேலே இருந்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் பேசஞ்சர் ஏரோப்ளைன்றதுனால அது ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ மேலேருந்து பைலட்ஸ் பார்க்கும்போது இந்த பிளைன் ரொம்ப குட்டின்றனால இந்த பிளைன்ல இருந்த லைட்ஸ் எல்லாமே ரன்வே லைட்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதனால அவங்களும் வந்துட்டு ஸ்பாட் பண்ண முடியல கீழே வந்துட்டு ரன்வேல, அதுவும் ஆக்டிவ் ரன்வேல வந்துட்டு பம்பார்டியர் இருக்குன்னு சொல்லி. ஸோ லேண்ட் ஆகிற டைம் வந்துருச்சு. ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516 லேண்ட் ஆக போகுது. ஸோ கீழே எல்லாம் ப்ராப்பராக அவங்க லேண்ட் ஆகும்போது இந்த பம்பார்டியர் -8 மேலே இடிச்சு பயங்கரமான ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணி லேண்ட் ஆகுது இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516.
ஜப்பானோட லோக்கல் டைமுக்கு ஈவினிங் ஒரு 5:47 பிஎம்க்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அண்ட் இது வந்து ஒரு கெஸ் பண்ணாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்த நிறைய ஏர்கிராஃப்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்க்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஏரோப்ளைனில் ஏதாவது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை வந்து ப்ராப்பராக லேண்ட் பண்ண முடியாது, ஃபியூயல் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ஸோ எமர்ஜென்சி அலர்ட்டில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, உடனே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யாருமே கெஸ்ஸே பண்ணலை இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு. ஸோ மேலே இருந்து அது வந்து இடித்த உடனே அந்த ஃபயரில் வந்துட்டு அந்த பொம்பார்டியர் -8ன்ற பிளைன் வந்து ரொம்ப சின்னதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இருந்த 6 க்ரூ மெம்பர்ஸில் 5 பேர் ஜப்பான் கோஸ்ட் கார்ட்ஸை சேர்ந்த 5 பேர் வந்து ஸ்பாட்லேயே இறந்து போகிறாங்க. பைலட்டாக இருந்த ஒருத்தர் மட்டும் வந்து பயங்கர காயங்களோட மீட்கப்படுறாரு. இப்போது இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516ல் இருந்த 319 பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடனே வந்து எல்லாருமே குவிக்காக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பைலட்ஸும் வந்துட்டு உடனே 3 எமர்ஜென்சி எக்ஸிட்டையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸும் உடனே வந்துட்டு எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்து ஃபயர் எல்லாத்தையும் கம்மி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக போராடி எல்லா 319 க்ரூ மெம்பர்ஸோடு சேர்த்து எல்லா பேசஞ்சர்ஸையுமே வந்து சின்ன சின்ன காயங்களோட காப்பாற்றிருக்காங்க. என்னதான் வந்துட்டு ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516ல் இருந்த எல்லா பேசஞ்சர்ஸையும் காப்பாற்றி இருந்தாலும் கோஸ்ட் கார்ட்ஸை சேர்ந்த 5 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே வருத்தமான விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கே வந்து அவங்க டெத்தை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கே ஒரு கெஸ்ஸே இருந்திருக்காது. ஒரு எய்ட் கொடுக்கறதுக்கு, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து எர்த்குவாக் நடந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் க்ரூ மேலேருந்து வந்து ஒரு பிளைன் பயங்கரமாக இடிச்சிருக்கு அப்படின்றப்போ அவங்களாலே வந்து அதை அவங்க கெஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அவங்க உயிர் போயிருக்கும் தான் சொல்லணும். ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் நம்மளோட வருத்தத்தை தெரிவிச்சுப்போம். ஏன்னா லைக் அவங்களோட ஃபேமிலிஸுமே யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு. அண்ட் ஜப்பானுக்கு வந்து இது முதல் இன்சிடென்ட்டே கிடையாது. இது மாதிரி லைக் எர்த்குவாக்லேருந்து சுனாமிலேருந்து 2024 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு அடுத்தடுத்து அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க ஜப்பானு. பட் இருந்தாலும் அவங்க இதிலேருந்து எல்லாமே மீண்டு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து லைக் ஹாப்பின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, தே ஆர் கம்மிங் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்சிடென்ட்ஸ் பற்றி உங்களுக்கு பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஜப்பானில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட ஒரு ஆறுதலை சொல்லிக்கலாம். அண்ட் பை ஜஸ்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் மீ வாஸ்கர் என்ராஜ். பை டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.